இங்கே நான் என்ன பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டுட்டாக ரெண்டுமே ஒன்றுன்ற மாதிரி நினைக்கிறாங்களோ அப்படின்றது எனக்கு ஒன்று. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் கென் ஆடம்ஸோடைய ஒர்க்ஸ் நம்ம போய் பார்க்குறப்போ சில படங்களுக்கு ஒரு ஆர்ட் டைரக்டராக இருந்திருக்கிறார், சில படங்களுக்கு ப்ரொடக்ஷன் டிசைனராக இருந்திருக்காரு. ஸோ ஐ ஃபீல் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க கென் ஆடம்ஸ்? Not many people really know who is Ken Adams. Cedric Gibbons was the art director. அவர் ஒரு 14 ஆஸ்கர்ஸ் ஏதோ வாங்கினாருக்கோம். அதை எல்லாமே பின்னாடி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோகிராஃப் ஏதோ பார்த்தேன். அதுலேருந்து ஒரு 2வது கொடுக்குன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சின்னு இருப்பேன் அப்பப்போ. டு நோ எனி திங் இஸ் குட், நத்திங் இஸ் பேட். ஐயா கன்றாக இப்போ ஏஐ அப்படின்றாங்க. இந்த சிஜிஐ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஆர்ட் டைரக்ஷனில் அந்த ஒரு விஷயம் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது? எனக்கு எந்த சிஜி வந்தாலும் ஆர்ட் டைரக்டர் சொல்கிற மாதிரி பண்ணாதான் அவனுக்கு சிஜி கரெக்டாக வரும். அவரே பெருசு கொம்பு அப்படின்னு நினச்சிட்டாருனாக்கா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஆர்ட் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல்டில் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஆனால் எனக்கு என்னென்னா, எனக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து இந்த இடத்துல வந்ததுலேருந்து நான் அதிகமாக நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நிறைய எழுத்துக்களை வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. நம்ம லைக் ரொம்ப டேட்டட் பேக் போகிறப்போ மனிதர்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறப்போ இனிஷியலி வந்து ஆர்ட் ஒர்க்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி அப்படியே லெட்டர்ஸ் உருவாக ஆரம்பிச்சது. ஸோ இட்ஸ் மோர் லைக் ஒவ்வொரு எழுத்துக்களுமே ஒரு எமோஷன்ஸை வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஒவ்வொரு எழுத்துக்குள்ளேயும் ஒரு எமோஷன் இருக்குது. எழுத்துக்கள் மீது உங்களுடைய காதல் அப்படின்றது எப்படி இருக்குது? பொதுவாக லாங்குவேஜ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எந்த பாஷைன்னா சரி ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னாக்கா, இங்கே பிறந்து வாழ்ந்து எனக்கு தமிழ் சரியாக தெரியாது. ஓகே. ஸோ அந்த ஆர்வம் கொஞ்சம் இருக்கும். அதில் தமிழ் மட்டும் எதுனாக்கா சரியாக இருக்காது. மதர் டங்க்கு கூட எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி, அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி ஒரு லாங்குவேஜ் பெங்காலி, ஒரு 2 வேர்ட்ஸு அது எடுத்துது. ஒன்று. 2வது, நீங்கள் அந்த எழுத்து மட்டும் பார்க்குறீங்க. எழுத்து வந்து டிசைன் மாதிரி. பொதுவாக சொன்னாக்கா உருதுவில் இருக்குது. எப்படி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் டிசைன் மாதிரியே இருக்கும் நீ எங்கே பார்த்தாலும். நெக்ஸ்ட் வந்து ஜாப்பனீஸில் சைனீஸில் இருக்கும். ஓகே. நம்ம பாஷையில் போய் நம்ம ஸ்கிரிப்சர் இருக்கும் தவிர, பட் யாருமே அது பொதுவாக அவ்வளோ தூரத்து ஸ்கிரிப்ட் ஆஸ் அ டிசைன் யாரும் பண்ணது கிடையாது. பண்ணலன்னு நினைக்கிறேன், நான் தெரியாது எனக்கு. அது வந்து கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணேன். ஓகே. பேசிக் ஆல் த லாங்குவேஜஸ், எவ்ரி லாங்குவேஜ், எந்த பாஷை எடுத்தாலும் அந்த ஆ லெட்டர் மெயினாக அம்மான்னு சொல்கிற லெட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது எந்த லாங்குவேஜில் எடுத்தாலும் சரி. ஓகே. அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்படி கொண்டு வர முடியும்? நான் டிசைனில் ஆ மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டேன் எல்லா லாங்குவேஜில். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு வேறு எழுத்துக்கள்லாம் பண்ணும்போது அப்போ என் பேர் மட்டும் எடுத்துட்டாக்க என்ன, மற்ற இதில் இருக்கும்போது மாதிரி என் பேர் மட்டும் தோட்டான்னு மட்டும் எடுத்தா, தோட்டா வந்து வீட்டோட பேர், எங்களுக்கு வந்து வீட்டு பேர் முன்னாடி இருக்கும். ஸோ அந்த தோட்டா மட்டும் எடுத்துக்கிட்டு அது எடுத்த தோட்டம் மாதிரி தான். ஸோ அந்த கார்டனில் வந்து எப்படி உனக்கு அந்த க்ரீப்பர்ஸ் எல்லாம் எப்படி வருமோ அந்த மாதிரி கல்டிவேட் பண்ணி ஒரு ஆஃப்டர்நூன் அப்படின்னாக்கா ஒரு எல்லோ கலர், அந்த எல்லோ கலரில் டிஃப்ரெண்ட் ஹியூஸ், அந்த ஹியூஸில் வந்து இந்த க்ரீப்பர் மட்டும் ஓடின்னு இருக்கும். ஸோ க்ரீப்பர் சேஞ்ச் ஆகாது, அது பிளாக்காக தான் தெரியும். ஆப்போசிட் சன்லைட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பிளாக்காக தான் இருக்கும். பட் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் மாறும். ஸோ அதனால் எல்லோஸ்லேயே ஒரு 4 ஹியூஸ், ப்ளூவில் ஒரு 4 ஹியூஸ், ரெட்டில் ஒரு 4 ஹியூஸ். பட் ரெட்டு வந்து சன்செட்டோ, ப்ளூ வந்து மிட் ஸ்கையோ, அந்த மாதிரி கலர் ஸ்கீமில் ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று வச்சேன். ஓகே. எங்கள் பாரிஸில் படிக்கும்போது. இது இல்லாத அந்த ஜென்ரல் பேட்டர்னே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட், மற்ற கலரே யூஸ் பண்ணல. அதுக்கே வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது. வென் இட் இஸ் அபவுட் 6 by
4 அந்த மாதிரி அந்த வரிசையாக அந்த எக்ஸிபிஷன் பெரிய இடத்துல இல்லை, ஒரு சின்ன இடத்துல தான் வச்சேன். ஓகே சார். பட் இட் வாஸ் வெரி குட். பியூட்டிஃபுல் சார். ஓகே. ஸோ லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ் அதுதான். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சார் நீங்கள் லைக் லாங் டைம் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்கீங்க. அண்ட் அப்பாவோடையும் சில படங்கள் நீங்கள் வந்து போய் பார்த்ததும் உண்டு. ஒரு கட்டத்தில் சினிமா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலருக்கு சேஞ்ச் ஆகிறப்போ அந்த ஆர்ட் ஒர்க், ஆர்ட் டிசைன் அந்த இடங்களில் ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியுது. லைக் இன்னும் மெனக்கடல், இன்னும் அதிகமான டிஃபரன்சியேஷன்ஸ் காட்டுறதுக்கான விஷயங்கள் மாறுச்சா சார்? அந்த எவால்யூஷன் பற்றி சொல்லுங்கள் சார். கலர் வர வரைக்கும் தெரியல, பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து நான் வேலை செஞ்ச ஒரு கிட்டத்தட்ட நிறைய படம் அப்பா கூட போனேன். நான் பெரிய வேலை ஒன்றும் பண்ணல, அப்பா கூட போயிட்டு ஜாஸ்தியாக அப்சர்வேஷன் தான். இதே கம்பளம் வந்து அந்த டைம் தான் கொஞ்சம் சீரியஸான ஒர்க் மேலே. ஸோ காலேஜ் காத்தால போயிட்டு சாயங்காலம் ஆச்சுன்னா டெக்கரேஷன் அதுக்கெல்லாம் அப்பா கூட தான் இருந்தேன். ஓகே. அந்த டைமில் ஃபஸ்ட் டைம் அந்த கலர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தர் வச்சுருந்தார், அவர் புஷ்பராஜன் சொல்லிட்டு, நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அவர் ஆர்ட் டைரக்ஷன் கற்றுக் கொடுத்துருந்தார். ஓகே. பட் அவர் வந்து பேக்ரவுண்ட் பெயிண்டர், அவர் வெரி நைஸ் மேன். அண்ட் இவர் வேலை என்னென்னா காலங்காத்தால் வருது, அந்த பேப்பர்ஸ் இவ்வளோ பெரிய சைஸ் பேப்பர்ஸில் வெறும் கலர் மட்டும் மிக்ஸ் பண்ணி போஸ்டர் கலர் அடிப்பாங்க. ஓகே. ஒரு 40-50 ஆனப்புறம் அதை எடுத்துக்கு போய் அப்படியே செட்டில் வச்சுட்டு எந்த கலர் கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு, இதுக்கு வந்து ஈஸ்ட்மேன் கலர், கேவா கலர் இந்த மாதிரியெல்லாம் வந்தது இல்லையா, அந்த டைமில் எந்த கலர் வந்து கொஞ்சம் கூலாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அந்த ஃபிலிமில் தி கெமிக்கல் வுட் பி மோர். கேவா கலரெல்லாம் பயங்கரமாக இருக்கும், ரெட்டு கலர் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டான்னா அப்படியே அது ஒரு. ஸோ இது வந்து இது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேஎஸ் பிரசாதன் நினைக்கிறேன், அவர் தான் திருவிளையாடல், இந்த ஏபி நாகராஜன் சார் படங்கள்லாம் பண்ணார். ஓகே சார். அவரு அப்பா டைரக்டர் 3 பேர், எல்வி பிரசாத் சார் 3 பேர் சேர்ந்து இந்த கலர் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னால், இது வந்து வாட்டர் கலரில் மிக்ஸ் பண்ணி, அப்போல்லாம் ஜென்சன் நிக்கல்சன்னு இந்த அக்ரலிக் எமல்ஷன் இதெல்லாம் கிடையாது. ஓகே. ஜஸ்ட் பியூர் வாட்டர் கலர். ஓகே. அதிலே பண்ண செட்டுங்க தான் எல்லாமே. ஓகே. ஓகே. பிளாக் அண்ட் ஒயிட் வரும்போது இப்போ ரெட்டு, இப்போது க்ரே கலர் வேணும் அவங்களுக்கு, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் க்ரேனா. ஒன்றுத்துக்கு வந்து ஆக்கர் எல்லோ, ஒன்று வந்து மரூன், ஒன்று வந்து ப்ளூ, டீப் ப்ளூ. ஸோ டீப் ப்ளூ கேன் பிகம் பார்ட் ஆஃப் பிளாக். ரெட்டு வந்து கொஞ்சம் வரைக்கும் டார்க் க்ரே அந்த மாதிரி. ஸோ இதுலேயே அதை மிக்ஸ் பண்ணி செட்டில் அடிக்கும்போது அது மல்டி கலராக தெரியும். ஓகே. பட் ஆக்சுவல் கலர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அது நம்ம இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதுக்கு வந்து கரெக்டாக யூஸ் பண்ணும். சார், எனக்கு என்னென்னா ஒரு விஷயம் இந்த ஃபீல்டில், இப்போது நீங்கள் தொடர்ந்து ஆர்ட் ஒர்க்ஸ் நிறைய ஆர்ட் டைரக்ஷனில் இருக்கிறீங்க. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, ப்ரொடக்ஷன் டிசைனர் அண்ட் ஆர்ட் டைரக்ஷன் அப்படின்றது இருக்குது. இங்கே நான் என்ன பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டுட்டாக ரெண்டுமே ஒன்றுன்ற மாதிரி நினைக்கிறாங்களோ அப்படின்றது எனக்கு ஒன்று. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் கென் ஆடம்ஸோடைய ஒர்க்ஸ் நம்ம போய் பார்க்குறப்போ சில படங்களுக்கு அவர் ஆர்ட் டைரக்டராக இருந்திருக்கிறார், சில படங்களுக்கு அவர் ப்ரொடக்ஷன் டிசைனராக இருந்திருக்காரு. ஸோ ஐ ஃபீல் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க கென் ஆடம்ஸ் பற்றி? உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டப்போ நான் கென் ஆடம்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். பிகாஸ் யூ லைக் கென் ஆடம்ஸ். நான் உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு அவரை பிடிக்கும். நாட் மெனி பீப்புள் ரியலி நோ ஹூ இஸ் கென் ஆடம்ஸ் அண்ட் ஹூ இஸ் சிட்ரிக் கிப்பின்ஸ். சிட்ரிக் கிப்பின்ஸ் வாஸ் தி ஆர்ட் டைரக்டர். அவர் ஒரு 14 ஆஸ்கார்ஸ் ஏதோ வாங்கினார் படம். அதை எல்லாமே பின்னாடி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோகிராஃப் ஏதோ பார்த்தேன், அதுலேருந்து ஒரு 2வது கொடுக்குன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சின்னு இருப்பேன் அப்பப்போ. இப்போது சிட்ரிக் கிப்பின்ஸ் வந்து ஆக்சுவலாக நோன் ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு நான் பார்த்தாக்கா எனக்கு வந்து கென் ஆடம்ஸ் தான். அண்ட் இஸ் டன் சம் வண்டர்ஃபுல் ஒர்க், பாண்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே. இவரது என்னன்னாக்கா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இது வந்து ஒரே ஒரு படத்துக்கு சிட்டிசன் கேன், அந்த படத்துக்கு அந்த டைரக்டர் வந்து என்ன செஞ்சுருக்காரு, யாரோ இன்னொருத்தர், அவர் பேர் நான் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, அவரை வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் டைட்டில் கொடுத்தார்.
ஓகே. பட் இன் ஆக்சுவல் நான் இல்லை, எனக்கு முன்பு வந்த பெரியவங்க எல்லாருக்குமே அந்த டைட்டில் கொடுத்துருக்கலாம். பட் யாருமே அந்த டைட்டில் கேள்விப்பட்டது கிடையாது, எடுத்ததும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதில் ப்ரொடக்ஷன் டிசைனர்னாக்கா இதெல்லாம் பண்ணாக்கா, இதெல்லாம் கங்கா சாரோ, எங்கள் அப்பாவோ, இல்லை வாலி சாரோ, இல்லை குட்காங்கரோ, இல்லை அங்கமுத்து சாரோ, இவங்க பண்ணது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் தான். யாரும் டைட்டில் ப்ரொடக்ஷன் டிசைனர்னு போட்டுனது கிடையாது. எனக்கும் அவ்வளோவா பிடிக்காது. ஆர்ட் டைரக்டர்னு போக சொன்னால் போகிறோம். பட் சி எனிதிங், the value of an art director or a carpenter or somebody else is in the hands of the director. உங்ககிட்ட இந்த வேலை எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சவன் தான் ப்ராப்பர் டைரக்டர். ஓகே சார். ஸோ ஹீ ஷுட் நோ அபவுட் வாட் இஸ் திஸ். சார் இதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போடுன்னு கேட்குறாங்க இல்லை, அப்போவே இதுக்கு ஒரு காஸ்டியூம் ஸ்கெட்ச் ஒன்று கொடுங்க அப்படின்னாக்கா அதுவும் ஆர்ட் டைரக்டர் தான் போடணும். இதுக்குன்னு ஒரு செப்பரேட் ஒரு காஸ்டியூம் டிசைனர்னு ஒன்று இல்லை. யார் காஸ்டியூம் டிசைன் பண்ணால் அவங்க தான் டெய்லர் பண்ணணும். ஸோ இது மாதிரி டெய்லர்ஸ் வேர். அப்புறம் செட்டு போட்டப்புறம் செட்டு கிராஃப் டிசைன் போடணும். கிராஃப்க்கு அப்புறம் இவங்களே கலர் ஸ்கீம் கொடுக்கணும். கலர் ஸ்கீம் கொடுத்த அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் எங்கெங்கே வருதுன்னு இதெல்லாம், இதுதான் ப்ரொடக்ஷன் டிசைனர்ஸ் ஒர்க். ஓகே. இப்போ ஆர்ட் டைரக்டர் அப்படின்னா செட்டு போட்டு அதை நீங்கள் அந்த இது இங்கே ப்ராப்பர்ட்டி இங்கே வச்சுடுங்க, இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே வச்சுடுங்க, அதுவும் இல்லை, அது மிஸ்டேக் அது. ஓகே சார். பட் இப்போ நிறைய பேர் தேர் ஹேவிங் மோர் அசிஸ்டன்ஸ். அப்போல்லாம் அவ்வளோ அசிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே. ஓகே. ஒருத்தர் தான் செட்டு போடுறது, ஒருத்தர் தான் டிசைனே போடுறது, அதுலேருந்து கொண்டு வரது தான் எல்லாமே. பட் லேட்டராக இவங்க கேட்கல, காஸ்டியூம் டிசைனர் பாம்பேலேருந்து வராங்க அப்படி இப்படின்னுவாங்களா, ஸோ அதனால் விட்டுடுறது நான். பட் ஷங்கருக்கோ இல்லை ஜீவா, இவங்க ரெண்டு பேரும் வந்து சாங்கு காஸ்டியூம் வேணும்னாக்கா அந்த கோபாலா சாங்கு அது ஆஃபீஸில் வர சொன்னேன். ஓகே. வந்து உட்கார சொல்லிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவரில் 2 ஹவர்ஸில் எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாச்சு 2 பாட்டு. ஓகே. ஓகே. பட் திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஜாப். இது ஒன்றும் பெரிய நம்ம அங்கேருந்து வரல, இந்த லெவல் ஜாப்லேயே இதெல்லாம் பண்ணணும். ஓகே. வாசு கேட்போம், வாசு கேட்பார், மணி சார் கேட்பார், அப்பப்போ இது சரியாக இல்லை அப்படின்னா சாரி தரணி கேட்ட காட்டுங்க சார், அந்த மாதிரி. புரியுது புரியுது சார். இப்போது தொடர்ந்து இந்த சினிமாவில் நிறைய விஷயங்கள் மாறுச்சு. லைக் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் 60s 70s 80s 90s கன்சிஸ்டண்ட்டாக சேஞ்ச் வருது. அண்ட் நீங்களும் தொடர்ந்து எஸ்டாப்ளிஷ்டாக ஒரு படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கென் ஆடம்ஸ் மாதிரியான ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் டிசைனரையும் பிடிச்சிருக்கு. நீங்கள் அந்த டயத்தில் ஹாலிவுட் அந்த இடங்களுக்கு போயிட்டு செட்ஸ் விசிட் பண்ணது உண்டா? லைக் இன்ஸ்பிரேஷன்ஸாக என்ன நடக்குது அந்த வெஸ்ட்டில் என்ன நடக்குது? I only visit. I have not spoken to any art director except for Akira Kurosawa's art director. Okay. யோஷிரோ மொராக்கி அவர் பேர், அவர் இப்போ இல்லை. அவரை போய் மீட் பண்ணி I was as a visitor from Japan. ஸோ அந்த டைமில் ஐ வாண்டட் டு மீட் குரோசவா. பட் குரோசவாலாம் ரொம்ப இப்போ நமக்கே வந்து 10 பேர் ஃபோட்டோ எடுத்தோன்னாக்கா நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் அவரும் அந்த மாதிரி சென்னையில் ஆகிட்டார். ஓகே. இவர் மீட் பண்ணேன், கிட்டத்தட்ட நான் பண்ணுற மாதிரியே அவரதும் இருக்குது. ஸோ அதுக்கு அவர்கிட்ட ஏதோ கேட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் லைக் மை ட்ராயிங்ஸ் ஆர் யுவர் ட்ராயிங்ஸ் சீம்ஸ் டு பி, பிகாஸ் ஹி வாஸ் எ லிட்டில் எல்டர்லி மேன். ஸோ அந்த மாதிரி நான் என் மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு ஏதோ சொன்னேன், பிகாஸ் வி ஆர் ஆல் ஒர்க்கிங் த சேம் ஃபீல்ட் அண்ட் சேம் ஸ்ட்ரக்சர். ஸோ சேம் அதே மாதிரி ஒரு எலிவேஷன் ட்ராயிங் இருக்கும், அதில் தெரிஞ்சிடும் உன் ஹைட் என்ன வெயிட் என்ன எல்லாத்தையுமே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இன்னொன்று ஆர்ட் டைரக்டர் மட்டும் இல்லை, இந்த மேஸ்திரிங்க இருக்காங்கல்ல, அவங்க கரெக்டாக பிடிப்பாங்க இதெல்லாம். நீங்கள் இப்போல்லாம் கிரவுண்ட் பிளான் எல்லாம் வேணாம் சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. இப்போ நான் ஜாஸ்தி பண்ணுறதில்ல, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போதெல்லாம் இட்ஸ் பெட்டர் வி பேக் ஆஃப். ஓகே. ஓகே சார்.
சார் ஒரு கட்டத்தில் அந்த டிரான்சிஷன், அந்த சேம் டிரான்சிஷன் நம்ம ஸ்டுடியோஸ் செட்ஸில் இருந்து லைவ் லொகேஷன்ஸ்க்கு மாறுறதுக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருந்ததில்ல. 90ஸ்க்கு அப்புறமாவே மோஸ்ட்லி லைவ் லொகேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஆர்ட் டைரக்டராக அந்த 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 டைம்லேயே அது ஒரு சேஞ்சஸ் ஃபீல் பண்ணியிருக்க முடியும். லைக் ஒர்க்ஸ் லைவ் செட்ஸ், லைவ் பிளேசஸில் ஒர்க் பண்ணுறது. இல்லை, அது அப்பா கூட தான் பண்ணேன் நிறைய. இப்போது கே. விஸ்வநாத் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அவுட்டோர் தான். பட் சில பேரால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு டைமில் ஃப்ரீயாக வர வைப்பாங்க. ஆந்திராலெல்லாம் நீ எங்கே போனாலும் ஒருத்தர் ஒரு வீட்டில் தங்குவாங்க. ஸோ சாப்பாட்டு அதெல்லாம் அது வேறு மாதிரியாக இருக்கும் மரியாதையெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து they were not allowing. ஸோ we have to have security, அது இதெல்லாம் ஒன்று. ரெண்டாவது வந்து இது அப்போத்துன்னு இல்லை, ஃபஸ்ட்டு வந்தது செட்டு கூட போடலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது. பழைய படத்தில் சைலண்ட் ஃபிலிம் வந்தபோது கூட அவுட்டோரில் தான் எடுத்தாங்க அவங்க. பிகாஸ் த லைட் வாஸ் மோர் ஸ்ட்ராங்கர், தட் இஸ் வை தே டுக். அதுக்கப்புறம் வந்து இந்த வாய்ப்பு ஃப்ளோரில் கட்டி ஃப்ளோர் உள்ளே எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்று வந்து சவுண்ட் டைரக்ட் சவுண்ட் எடுக்கலாம். இன்னொன்று வந்து டைரக்ட் நைட், டே அண்ட் ஃபார் நைட், அது கூட அங்கேயே எடுத்துக்கலாம். நீங்கள் நைட்டுக்கு வேண்டியதெல்லாம் வந்து காத்தாலே இருட்டில் அடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அதில். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஃப்ளோர்ஸே வந்தது. ஓகே. ஸோ தட் இஸ் நத்திங் இஸ் நியூ, த சேம் ட்ராக் இஸ் கோயிங். எதை பண்ணானாக்கா வெளியில் போய் எடுத்தானாக்கா சீப் ஆகும் சார். செட்டுகள்லாம் அவ்வளோ காஸ்ட்லி. இப்போ கொஞ்சம் காஸ்ட்டாக தான் இருக்கும், பிகாஸ் ஆல் தி லைஃப் ஸ்டைல் இஸ் ஆல் சேஞ்ச். ஸோ அது இருக்கும். பட் ஸ்டில் அங்கன்னாக்கா இப்போ இந்த வீடு இருக்குது சார், வீட்டில் இப்போ எதுக்கு அவ்வளோ போகிறோம், மாடர்ன் டைம்லேயே பார்க்கலாம். ரோஜா ஒன்று, அப்புறம் வந்துட்டு சங்கர்து முதல்வன்னா காதலன்னு, அங்கே ஊருக்கு போயிட்டு தான் எடுத்தோம். அந்த ஊரில் வந்து அந்த வீடு வந்து கொஞ்சம் நார்த் சைடு, பூனாம் சைடு மாதிரி கொண்டு வரணுன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்குதோ அது மேலே அந்த கொஞ்சம் கம்மியாக கார்பெண்ட்ரி ஒர்க் வச்சுக்கிட்டு பெயிண்டிங் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணோம். ஓகே. ஸோ யாருக்கு எப்படி வேணும்னாக்கா நம்ம சஜஷன் கொடுப்போம். ஆனால் அவங்க ஏற்றுறது வந்து அவங்க தே ஹாவ் டு டிசைட். கண்டிப்பாக. ஓகே சார். சார் நீங்கள் ஃப்ரான்ஸில் கொஞ்சம் நாட்கள் இருந்தீங்க. அங்கே போய் நீங்கள் பிரிண்ட் ஒர்க்குக்கான சில விஷயங்கள் பண்ணியிருந்தீங்க. நிறையா புது இனோவேஷன்ஸ் கற்றுட்டு இருந்தீங்க. ஸோ அதை முடிச்சுட்டு இங்கே வர்றப்போ அந்த ஐடியாலஜி அங்கே ஃப்ரான்ஸில் இருந்த சில விஷயங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப்பை கொடுத்துச்சா, இல்லை புதுசாக உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக அது இருந்தது அந்த எக்ஸ்போஷர்? இல்லை, டெஃபினட்டாக எங்கேயாவது யாருன்னு சரி, எந்த குக்கிங்கை கற்றுக்கினாலும் சரி, இல்லை பெயிண்டிங் கற்றுக்கினாலும் சரி, இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் நான் படித்தது வந்து ஒரு ப்ரைவேட் எக்கோலில். ஸோ அது வந்து எனக்கு வந்து மாஸ்டர் வந்து ஹி வாஸ் அன் ஐரிஷ் ஜென்டில்மேன். ஸோ நிறைய பேர் வருவாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு பேட்ச் 10, 12, 20, 30 அப்படின்னு எடுக்கல. எப்போவுமே ஒரு டிசைன், ஒரு பிளேட்டை வச்சுக்கிட்டு அதுலேயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி லாஸ்ட் வரை பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் அது எக்ஸ்பெரிமெண்ட்டை என்னடா ஒரே ஒரு பிளேட் கொடுத்துட்டு இவர் பண்ண வைக்கிறாரு. இங்கே வந்துட்ட பிறகு நம்ம அந்த 5வது வாட்டி என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணமோ இங்கே அது ஃபுல் பிளேட் அந்த டெக்னிக்கில் வரும். ஸோ அந்த மாதிரி சொல்ல முடியாதது. அது இல்லாத நான் வந்து நிறைய ஸ்கெட்சு போட்டேன். அவுட்டோரில் போகும்போது எல்லாமே ஒரு 900 90 அது மேலே போட்டு ஸ்கெட்சஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நமக்கு அங்கே படிக்கும்போது மியூசியம் போடுறதோ இது வந்து பர்மிஷன் யாரும் கொடுக்க தேவையில்லை. இன்னும் இந்த ஸ்டூடெண்ட் கார்டு காட்டினாவே நீங்கள் வந்து இது பண்ண அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. ஓகே. ஓகே சார். காலேஜ் முடிச்சிட்ட பிறகு அட்வர்டைசிங் ஏஜென்சி அங்கே பாம்பேயில் 6 months இருந்தேன். ஓகே சார். ஐ பேக்ட் அபவுட் 3 CAG awards. ஸோ அதோடு அனுப்பிச்சிட்டாங்க, நீ பெட்டர் பெயிண்டராக இரு, இந்த அட்வர்டைஸிங் எல்லாம் வராது இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ வந்துட்டு பிறகு திருப்பி அப்பா கூட ஜாயின் ஆனேன்.
கேமரா கற்றுக்கலான்னு போனேன். ஓகே. அதுக்கு வந்து பல்சீக்கர், நானா பல்சீக்கர், எல்வி பிரசாத், சுதேந்து ராய், 3 பேர் 4 பேர் லெட்டர் கொடுக்குறேன், நீ போய் படிச்சுட்டு வாங்க. இப்போ தான் இந்த காலேஜை முடிச்சுட்டு வந்தேன். திருப்பி போய் இன்ஸ்டியூட்டில் போய் ஏன் படிக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் ஒன்று, இது எப்படி பெயிண்டிங்கை வந்து எப்படி சினிமாவில் யூஸ் பண்ணவும் அது வாய்ப்பு எப்படி வரும் தெரியாது நமக்கு. அதே மாதிரி ராஜபார்வைக்கு கமல் சார் வந்து இந்த கொடை பிடிச்சிட்டு வரும், இந்த சாங் இருக்கு, அன்பு மொழி பொழியுது, அந்த பாட்டுக்கு வந்து அது லித்தோகிராஃபி கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த லித்தோகிராஃபிக்கு 4-5 இம்ப்ரெஷன் எடுக்கணுன்னாக்கா பால் பின் இல்லை, பால் பின்னை தூக்கி மார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த பால் பின் திருப்பி நைஸாக அப்படி பேப்பர் எடுத்துகிட்டு திருப்பி கலர் வேறு கலர் அப்ளை பண்ணி திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த பால் பின்னை அந்த குண்டூசி மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாக்கா தெரியாது, அது அவ்வளோ பின் பாயிண்ட் ஹோல்டு. ஸோ அது மாதிரி 5-6 எடுப்பாங்க. ஓகே. அதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணேன் அவங்க கேட்கும்போது. ஓகே. 10 டிராயிங் 8 டிராயிங் பண்ணிவிட்டு அதை வந்து ஒன்றா பின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி ஃபோட்டோ, அது கேமரா பண்ணது வந்து சுஹாசினி. ஸோ எது எங்கே வரும் யூசேஜுன்னு தெரியும். பட் நீ அப்சர்வேஷன் மட்டும் பண்ணினே தான் இருக்கும் எப்போவுமே. ஓகே. அதான். கிரேட் கிரேட் சார். பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது அந்த விஷயங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் கற்றுப்போம், பட் அது நீங்கள் சொன்ன மாதிரி என்றைக்கு நம்ம அதை அப்ளை பண்ணணும்னு தெரியாது. பட் இவென்ச்சுவலி சப்கான்ஷியஸாக அது ஏதோ ஒரு இடத்துல அப்ளை ஆகிடும். நான் ஏதோ நாயகன் டைமில் கூட இதை சொன்னேன், நீ எல்லாமே பார்க்கணும், எல்லாமே இப்படி பார்க்கணும்னு இல்லை, குப்பைத்தட்டு கூட பாரு. குப்பைத்தட்டு எங்கே யூஸ் ஆச்சு, எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நான் அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சு எனக்கு செப்பரேட் படம் நாயகன் வரும்போது அந்த குப்பைத்தொட்டி அங்கே தான் யூஸ் பண்ணேன் தாராவியில். ஏன்னா கச்சடாவாக இருக்கும் இல்லையா. ஆமாம். ஸோ அதுதான். கிரேட் சார். சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இந்த லாங்குவேஜ் மேலே உங்களுக்கு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. கேலிகிராஃபி கற்றுக்கணுன்றது எந்த இடத்துல வந்தது சார்? கேலிகிராஃபி மேலே ஒரு அது காலேஜ் படிக்கிற டைம்லேயே. ஏன்னா என்கிட்ட இந்த 200 பேஜ் புக் இல்லை, அது ஒன்று வாங்கிடுவேன். ஒரு இண்டியன் இங்க் பாட்டில் வாங்கிடுவேன். இந்த இண்டியன் இங்க் பாட்டில் வச்சுட்டு அந்த புக்கு சிவகாசி பிரிண்டிங் மாதிரி அந்த குழந்தை இப்படி வச்சுக்கிட்டு பலூன் வச்சுக்கிட்டு அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஓகே. ஸோ அது அந்த புக்கு மாதிரி இருக்கக்கூடாது. பிடிக்கலன்னு இல்லை, அந்த புக்கு மாதிரி இருக்கக்கூடாது, யூனிக்காக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஃபுல்லாக தழுவிட்டேன். ஓகே. புக்கை இப்படி விரிச்சுட்டு 2 பக்கத்துலையுமே பிளாக் தழுவிட்டு அங்கங்கே கொஞ்சம் ஸ்கொயராக விட்டுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நல்லா காஞ்சி போகிற பிறகு வெள்ளை ப்ரஷ்ஷும் பாயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு என் பேர் போட்டுன்னே இருப்பேன். அது ஒரு டேப் மாதிரி கண்டுவே பிடிக்க முடியாது ரைட்டிங். ஓகே. அந்த மாதிரி பிரிண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று என்ன ஆச்சுன்னாக்கா இந்த வெயிலில் நடந்து போவோம் இல்லையா, எங்கள் காலேஜ்லேருந்து ஓஷானிக் ஹோட்டல் வரைக்கும் டெய்லி நடை. ஓகே சார். அந்த நடையில் இந்த கருப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கை கூட்டும். ஓகே. எவ்வளோ இந்தியனுக்கு இருந்தாலும். அதுக்கப்புறம் நிப்பாட்டேன். அதுக்குள்ளே ஆர்ட் புக்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. இது வந்து சீப்பு, ஜஸ்ட் 200 பேஜஸ் புக் எவ்வளோ இருக்கும், அந்த புக்கை வச்சுட்டு நான் ஒரு இங்க் பாட்டில் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி அப்போத்துலேருந்தே அந்த கேலிகிராஃபி அப்புறம் எதுவுமே இருக்காது, அவ்வளோ படித்தது கிடையாது. ஸோ அதனால் பெரிய போயிட்ரி ஒன்று எழுதியிருக்கேன் அப்போது 19th ஏஜ்லேயே. ஓகே. அது எங்கே போச்சு நல்ல போயிட்ரி. இன்ஃபேக்ட் நீங்கள் சிம்பனியே ஒன்று கண்டக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டது வந்து கண்டக்டர். நான் கண்டக்டர்னு சொன்னாக்கா எங்கள் வீட்டில் இல்லை பக்கத்து வீட்டில் எல்லாம் நினச்சிக்கிறாங்க நான் பேண்ட் மாஸ்டர் பண்ணிட்டேன். இவன் தான் ட்ரம் அடிப்பான் போல இருக்குது இந்த கல்யாணத்துக்கு எல்லாமே அப்படின்னு. ஆக்சுவலாக இட்ஸ் அ கண்டக்டர் ஃபார் தி ஆர்கெஸ்ட்ரா. இந்த கிளாசிக்கல் ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் வரல அப்போ அவ்வளோ சென்ஸ் இல்லை எனக்கு. சினிமாவில் மட்டும் எந்த படம் பார்த்தாலும் சரி ஃபஸ்ட் அந்த டைட்டில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இல்லை சென்சார் போர்டு வரும் இல்லையா, ஒரு கருப்பாக ஒன்று வரும், அந்த கருப்பு பேப்பர் ஆன அப்புறம் லோகோ வரும். ஒரு டைப்பு லோகோ ஒரு ஏவிமுது ஒரு டைப்பு, ஜெமினிது ஒரு டைப்பு. இந்த லோகோ ஆனப்புறம் இம்மீடியட்டாக கரெக்டாக உட்காருவேன் அப்படி.
அந்த ஃபஸ்ட்டு பேங்க் போட்டு ஒரு டியூன் வரும் ம். டைட்டிலுக்கு. ஆ. ஸோ அண்ட் ஸோ நடிக்கிறாங்க, இந்த பாடம் ப்ரொடக்ஷன்னு இதெல்லாம். அந்த டைமில் அந்த என்ன டியூன் இருக்குதோ அதை அப்படியே பிடிச்சிடுவேன். ம். வீட்டு வரத்துக்குள்ளே அது டோட்டலாக வந்துடும். ஓகே. அவ்வளோ ப்ரிசைஸாக பிடிப்பேன் ம். டியூனை. அதுலேருந்து தான் எனக்கு வந்து அந்த ஆர்கெஸ்ட்ரா அப்போல்லாம் ஜாஸ்தி இல்லையா, ம். ஸோ அவங்கெல்லாம் எப்படி இது பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்போ போயிருக்கேன் ம். ரெக்கார்டிங்க்கு அதுக்கெல்லாம். ஓகே ஓகே. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சுமார் 2 குச்சி வச்சுக்கிட்டு நிறைய பேர் பார்த்துருக்கேன். ம். ம். ஸோ அதனால் அதுலேருந்து ஃப்ரான்ஸ் போனதே அதுக்கு முன்னாடி கூட பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். Okay. இங்கே ம். சம் இருக்கிற அவைலபிள் பீத்தோவன், ம். சக்கோஸ்கி, ம். விவால்டி, ம். பிரம்ஸ், லிஸ்ட், ம். இந்த மாதிரி பெரிய லிஸ்ட்டே போகும். ஓகே. ஆனால் அங்கே போனப்புறம் கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டேன் இந்த மியூசிக் இதில். ஓகே. மியூசிக் கண்டக்டிங் இதுக்கெல்லாம் போயிருக்கேன். ம். அப்போதுக்கு ஜூபின் மேத்தா வந்து ஃபேமஸ் ஆகிட்டார். ஓகே. ம். அந்த டைமில் தான் 76ல் ம். 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 அவர் ஃபேமஸ் ஆகிட்டார். ஜூபின் மேத்தா கூட இந்தியன் தானே, ம். பார்சி, அவரே ஆகிட்டாருன்னா நான் ஆகக்கூடாதா, இப்படிலாம் நல்லா இருக்கும். அந்த சின்ன பசங்களில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கேமரா பிடிக்கிறது இதெல்லாம் இருக்கும். ம். பட் அது எப்படி நிற்குதோ அதுதான் அவங்க கடைசி வரைக்கும் அதுதான். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி கேமரா வந்து ரொம்ப பிடிக்கும். ம். அது வந்து ஒரு 7th ஏஜில் ஓகே. அது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஐ யூஸ் டு நோ ஸ்டடிங் ஆஃப் த கேமரா இஸ் டைரக்ட். ஒரு ரீலை போடுறது அதுலேருந்து ஷூட் பண்ணிகிட்டே வர்றது. பட் நீங்கள் டெக்னாலஜி ஃபாலோ பண்ணுறீங்களா சார்? லைக் கரண்ட்டில் என்ன டெக் இருக்குன்ற அளவுக்கு யூல் ஃபாலோ அது? I used to do very seriously, but now I have not, because you have to have nice people also surrounding you to tell. சார் இந்த லென்ஸ் போட்டாக்கா கொஞ்சம் வைடில் டிஸ்டர்ப் ஆகாதே இருக்கும் சார், இந்த புது லென்ஸ் வந்துருக்கு. ஓகே. அந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் போயிருக்கு. ம். டு நோ எனி திங் இஸ் குட், ம். நத்திங் இஸ் பேட். ஐயா கன்றாவிப்பா இப்போ ஏஐ அப்படின்றாங்க. ஆமாம். எனக்கு அது அவ்வளோ தூரத்துக்கு போவேனான்னு எனக்கு டவுட். ம். ஏன்னா ஐ எம் அ மேனுவல் பர்சன் அண்ட் ஐ லைக் இட் மேனுவலி. ம். இப்போ என் கேமரா ஃபஸ்ட்டு கேமரா எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினெட், ம். கொடாக்கோட ரெட்டினெட். ஓகே. அது அப்பா கபோர்டில் இருந்தாக்கா அப்படியே திருடிட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரெட்டினெட்டில் வந்து உனக்கு மெஷர்மெண்ட் இதில் பார்க்குற மாதிரி இது இருக்காது, வியூ ஃபைண்டர் இருக்கு. வியூ ஃபைண்டர் இருக்கும், பட் இட் வில் நாட் ஃபோக்கஸ். ஓகே, ஃபோக்கஸ். ஓகே, காட் இட். யூ வில் ஹேவ் டு திங்க் அபவுட், இது வந்து 8 feet இருக்குது, 8 feetல ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷூட் பண்ணணும். ம். பட் இட் கம் ஆக்யூரேட். ம். தட் இஸ் த ஸ்டடி. ஓகே. இப்போ ரூம் பார்த்தோன்னா சொல்லிவிடுவோம் இது 20x20 ரூம் அப்படின்னு. ம். 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 அது கட் ஆயிடுச்சு. இப்போ இல்லை சார் நான் பார்த்து சொல்கிறேன் சார், ஒருத்தன் டேப்பை பிடிச்சி சொல்லிவிட்டு இந்த டேப்பில் அளந்து அதெல்லாம் பார்ப்போம். ஓகே. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் ட்ராபேக். ஓகே. ஓகே. AI can be useful for people who are using it properly. ம். எல்லாத்தையும் எடுத்ததுக்கெல்லாம் ஏஐ அப்படின்னாக்கா உங்கள் மூலையில் இருக்கிறது ஒன்றுத்துக்குமே வேலைக்கு வராது அப்புறமா. ஓகே. ஸோ இட்ஸ் பெட்டர் யூ ஸ்டிக் டு யுவர் பென்சில் அண்ட் பேப்பர். அதை வச்சுக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணுங்க, எவ்வளோ தூரத்துக்கு போது போட்டுமே. கண்டிப்பாக சார். சார் இந்த சிஜிஐ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஆர்ட் டைரக்ஷனில் அந்த ஒரு விஷயம் உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது? லைக் ஆஃப்டர் எந்த சிஜி வந்தாலும் ஆர்ட் டைரக்டர் சொல்கிற மாதிரி பண்ணாதான் அவனுக்கு சிஜி கரெக்டாக வரும். அவரே பெருசு கொம்பு அப்படின்னு நினச்சிட்டாருனாக்கா சிஜி கரெக்டாக. டைரக்டர் சொல்லுதெல்லாம் வந்து இவங்க பண்ணிட்டாங்கனாக்கா எங்கேயோ வந்து மாட்டிக்குவானுங்க. பட் you have to know about what kind of pillar is coming, what kind of surface is coming. You have to meet the production designer or the art director. He will tell you what to be put. Okay. And by any chance have you met Satyajit Ray or Yeah. Yeah. met? Oh wow. Okay. I had a long chat with him for about more than 45 minutes. Beautiful. Okay. Yeah. He was very cool. லஞ்சுக்கு அப்புறம் அப்படியே பிரசாத் ஸ்டுடியோவில் நீங்கள் ஏன் கேமரா தொடுறீங்க, நான் அந்த லெவலுக்கு போனேன். நான் சின்ன பையன்தான் அப்போ. அது செம்ம வாய்ஸ் வருது. அவர் சொன்னார், நான் அதுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கல.
when you have a photographer, இப்போது பழைய காலத்தில் பாலச்சந்திர சார் பண்ணாரா இல்லை தெரியாது எனக்கு. ஆதுத்தி சுப்பராவ்னு இன்னொரு டைரக்டர் இருந்தார். இவருக்கு சீனியர் நினைக்கிறேன் அவர். நல்லா தெலுங்கு படத்தில் ஒரே ஒரு தமிழ் படம் பண்ணார் அவர். அல்லியன்னு ஏதோ ஒரு படம் பண்ணாருன்னு நினைக்கிறேன் தமிழில். அவர் எடிட்டர். அவருக்கு படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அப்பா கூட பண்ணியிருக்கேன், செப்பரேட்டாக கூட பண்ணியிருக்கேன். அவரும் நல்ல சுனில் தத், வைத்தியராமனுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அவர் நெகட்டிவ் இப்படி பார்த்துக்கிட்டு பாசிட்டிவை இப்படி பார்த்துட்டு இப்படி பண்ணுவார். தப்புன்னு கட்டம் இது ஜாயின் பண்ண, இது நீ ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லி அப்படி கொடுப்பார். தட் இஸ் கான்ஃபிடென்ட் அபவுட் வாட் இஸ் கோயிங் டு டூ. தட் கைண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் வெரி தேர். இன்னொன்று, ஒரு நாள் அவர் என்ன செய்வார்ன்னு, அந்த சேர் இந்த மாதிரி சேர் இருக்குல்ல, அது வந்து திருப்பிட்டு இப்படி உட்காருவார். இந்த சேர் மாதிரி ஒரு கர்ச்சீஃப் ஒன்று வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு, நான் கேமரா பிஎல் ராய், அவர் வந்து சூப்பர் கேமராமேன், சைலண்ட்டாக இருப்பார். அவர் வந்து நான் சொன்னேன், அங்கிள் நான் தள்ளுறேன். ஏன்னா டாலி தள்ளுறதுக்கும் ஒரு நல்ல ட்ரைனிங் இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் கேமரா அப்படின் போது அதுக்கும் ஒரு வாட்டி நான் பண்ணுறது போய் எனக்கு கை வரல. அந்த சுவிட்ச் போர்டுக்கெல்லாம் வந்து ஒரு பேஸ் இருக்கும். இப்படி பண்ணுறதுல அது கரெக்டாக வந்ததுன்னா தான் நீ சுவிட்ச் ஆன் ஆகும். சரி, எப்படி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ராலி கூட நான் தான் பண்ணோம் அப்படின்னு. இன்னும் 2 பேர் இருக்காங்க. ட்ராலி தள்ளுறேன், மெதுவாக போச்சு. அப்புறம் அதை இங்கே வீட்லேருந்து இப்படி போகணும், டில்ட்டு. அது அப்படி பார்க்கும்போது அவன் மெதுவாக இப்படி சுற்றுவான் டாலியில், வின்டன் டாலியில். அங்கே போன அப்புறம் இவர் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஷார்ட் நல்லா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட், கேமரா கட் அப்படின்னாக்கா சன் கட் அப்படின்றாரு இவர். அங்கே கை வரல எனக்கு கட் பண்ணுறதுக்கு ஃபிலிம். ஐயோ, ஏன் கேட்குற, இதெல்லாம் கூத்து. ஆனால் நிறைய கற்றுனது என்னன்னாக்கா, அந்த கேமரா பக்கத்தில் ஒரு வியூ ஃபைண்டர் இருக்கும், இந்த மிச்சல் கேமரா பக்கத்தில். அதில் தான் நான் ஜாஸ்தி கற்றுக்கினேன். ஃப்ரேமை பார்க்குறதுக்கு விட மாட்டாங்க. அது நான் அங்கிள் அண்ணனா ஏதோ சொல்லிவிட்டு அங்கே அதுலேருந்து பார்த்துக்கிட்டு ஃப்ரேம் என்ன பண்ணுறாங்க, பேன் பண்ணுறாங்களா லெஃப்ட்டுக்கு இல்லை ரைட்டுக்கு பேன் பண்ணலாம், அதை பார்த்துக்கிட்டு இல்லை டில்ட் பண்ணுறாங்கன்னாக்கா என்ன வரும் அந்த ஃப்ரேமில், அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பண்ணேன். இப்போல்லாம் அந்த இதே கிடையாது. ஏன்னா 10 டிவி மானிட்டர்ஸ் வச்சுருக்காங்க. 10 பேர் 10 ஹேர் ட்ரெஸ்ஸர் ஒருத்தான் அது பார்த்துன்னு இருப்பான். இன்னொருத்த வந்து லிப்ஸ்டிக் எங்கே போட்டிருக்கான்னு பார்த்துன்னு இருப்பான். டைலாக் டெலிவரி கரெக்டாக லிப் மூமெண்ட்டு வருதா போதான்னு பார்த்துன்னு இருப்பாங்க. இதெல்லாம் விட்டுட்டு ஸ்டண்டால் ஒருத்தர், ஸ்டண்ட்டு டைரக்டர், அப்புறம் நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒருத்தர். இப்போது இதில் இப்போ லாஸ்ட் எக்ஸிபிஷன் வச்சது அதுதான் சொன்னேன். இது இந்த டெடிக்கேட்டட் டு ஆல் த பர்சன்ஸ் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு போட்டேன். இது பேக் ஆஃப் த கேமராவோ ஃப்ரண்ட் ஆஃப் த கேமராவோ எல்லாருக்குமே. ஏன்னா ஒரு தொடக்கம் வச்சு க்ளீன் பண்ணாதவன் வரலன்னா அது ஃபுல்லாக டர்ட்டியாக தான் இருக்கும். அப்புறம் கேமராமேன் கத்துவார், அது ஃப்ளோரிங்கே டர்ட்டியாக இருக்குது சார், எப்படி சார் அவ்வளோ பவுடராக இருக்குது, டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. அவர் இம்பார்ட்டண்ட். ப்ரொடக்ஷன் பையன் வந்து உனக்கு காஃபி கரெக்டாக டைம் கொடுக்கலன்னா நமக்கு எரிச்சல் வந்துடும். வேலை செய்கிறோமோ இல்லையோ அந்த டைமில் அது டைமுக்கு டிஃபன் கொடுத்துடுவானுங்க, இவனுங்க சாப்பாடு போட்டுடுவானுங்க. இதெல்லாம் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட இரிட்டேஷன் தான். கேமராமேன் சரியாக எடுக்கலைன்னாக்கா அவர் மேலே சொல்லும். ஸோ இதெல்லாமே வந்து எல்லா ஜாப்ஸும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. ஒன்று, இது இம்பார்ட்டண்ட் இல்லாத எது எடுத்தாலும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எது எடுத்தாலும் ஒன்று மிஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்களேன், பார்க்கலாம் படத்தில் பண்ண முடியாது. அதனால் எவ்ரி ஜாபுக்கு நம்ம வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். கண்டிப்பாக. அது இல்லாத நிறைய பேர் சினிமாக்காரன் அப்படின்னு தான் சொல்லு. ஒரு டைமில்
இடம் கூட கொடுக்க மாட்டாங்க. ம். உங்கள் சினிமாவில் வேலை செய்கிறனாவே நீங்கள் டிவோர்ஸ் தான். ஆனா இன்னைக்கு அது ஒரு ஃபேசினேட்டட் ஃபீல்ட் ஆயிடுச்சு சார். இப்போ ஆச்சு, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, சில பேர்கிட்ட இருக்குது அது. இதில் இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ரியேட்டிவிட்டி, ம். ஒரு ஸ்பீடு, நீ வெளி ஆளுங்க யாராவது கூப்பிட்டுங்கப்பா. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்பா. ம். இப்போ அது ஒரு பெரிய சமாச்சாரம் மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எல்லாருமே மெட்ராஸ்லேருந்தே கூப்பிட்டு போனேன் டெல்லிக்கு ம். ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணுறதுக்கு. ம். 200 பேர் இங்கேருந்து தான் வந்தாங்க. ம். ம். டெல்லியில் எந்த ஒர்க்கும் இருந்தாலும் சரி, இங்கேருந்து ஆளுங்க தான் கூப்பிட்டு போனேன். என் மேஸ்திரியே தான் கூப்பிட்டு போயிருக்கேன். ம். நான் எத்தனை படம் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு பெரிய கை வந்துட்டு நல்லா என்னோட என்ன சொல்கிறது, மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஆல் த பர்சன்ஸ் who have worked and who are working. Beautiful. பட் அந்த சின்ன சின்சியாரிட்டி, அப்போ இருந்த சின்சியாரிட்டி இப்போ இருக்கான்னு எனக்கு ஒரு டவுட். எல்லோரும் நல்லா பண்ணுறாங்க. இப்போ என் கூட அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்ச கதிர் இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. எவ்ரிபடி ஆர் டூயிங் வெல். ஓகே. ஐ எம் ஹாப்பி அபவுட் தேர் ஒர்க் அண்ட் வெரி சின்சியர் ஒர்க். ஆமாம் சார், இப்போ சத்யஜித் ரே திருப்பி நான் வரேன். அவரோட படங்களுக்கு அவரே டைட்டில் எழுதுவார், அவரே கேலிகிராஃபி பண்ணி. இட்ஸ் நாட் அ கிரேட் திங். ம். பாப்பு சார்னு இங்கே இருந்தார். ம். கோகுல் சார் மாதிரியே அவரும் இல்லஸ்ட்ரேட்டர். ம். ஆனால் அவர் லாயர். ம். அந்த மாதிரி சமாச்சாரம் தான் நான் சொல்கிறேன். ம். அது அவரே எதுவாருனாக்கா, அவர் இப்போ 8 வருஷம் 6 வருஷம் காலேஜில் படித்தார். ம். அந்த காலேஜில் படிச்சுட்ட பிறகு இவர் வந்து படம் எடுக்கிறதுக்கு போனார். ம். எது அட்வர்டைசிங் ஏஜென்சி. ம். ஸோ ஜெமினி ராய் வந்து இவர் கிளாஸ் டீச்சராக ஏதோ. ம். அவர் வந்து எங்கள் பாஸ் ஒருத்தர் இருந்தார், சமார் தாஸ்குப்தான்னு. அவர் பெங்காலி தான். ஓகே. அவர் நல்ல டாலாக அந்த பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு அப்படியே வருவார் அட்வர்டைசிங்கில் இருக்கும்போது. அவர் என்கரேஜ் பண்ணியிருக்காரு என்ன நிறைய. நான் அவர் படமே அஷானி சங்கத்தும் இது அபூர்சன் சார், இந்த 2 படம் வந்து கிட்டத்தட்ட 2 வாட்டி. அது எங்கே பார்த்தேன், பாரிஸு போய் பார்த்தேன். ஓகே சார். அப்போது ஓகே. ம். இங்கே பார்க்கல. ம். பட் அஷானி சங்கத் வந்து இங்கே பார்த்தேன். ம். But that I saw it at least about 3 times. Okay. I like the coolness. I like the way the whole thing was going. Famine on the time la Calcutta la. Okay. So அந்த மாதிரி அது. So that set also is done very nicely. Okay. Okay. So பன்சி சந்திரகுப்தா வந்து வேற படத்துக்காக எங்க வீட்டு வந்தார். அப்பாவா தம்பிங்களா எல்லாரும் மீட் பண்ணாரு. So that connection was very good with us. Beautiful. We never worked, but that connection was, bonding was very good. அவர் நல்லா தெரியும். கனு தேசாய் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கனு தேசாய் வந்து ராஜா ரங்க் அப்படின்னு ஒரு படம் எல்வி பிரஸ் அவருக்கு பண்ணார். எனக்கு கிடச்சிருக்க பொக்கிஷமே என்னன்னாக்கா, நான் இங்கே பெரியவங்க எல்லாரும் மீட் பண்ணியிருக்கேன். கரெக்ட். which today these people will not know who it is. Of course, yes. Yes. That is the only study I have. இவர் ஸ்கெட்ச் எப்படி போடுவார், அவர் ஸ்கெட்ச் எப்படி போடுவார், ஏகே சேகர் சார் எப்படி ஸ்கெட்ச் போடுவார். அவர் பாட்டு பாடிக்கிட்டே இந்த ஜன்னல் கிட்டே இப்படி ஒரு டெப்த் இருக்கும், அங்கே போர்டு வச்சுக்கிட்டு இவர் சீட்டு எப்படி மியூசிக் போட்டுக்கிட்டே ட்ரா பண்ணுவோம். ஓகே. அந்த மாதிரி ட்ராயிங் நான் பார்த்தது கிடையாது. கொடுகாவங்கர்னு ஒருத்தர் இருந்தார், தேவதாஸ் எல்லாம் பண்ணார். அவரோட ஸ்கெட்சு பார்க்கணும். இவங்கெல்லாம் வந்து பவ்யமாக அப்படி உட்காந்துக்கிட்டு கீழே உட்காந்துக்கிட்டு நீட்டாக ஒர்க் பண்ணுவோம். அப்பாவுக்கு லேட்டராக டேபிள் அதெல்லாம் வந்தது. அது வரைக்கும் கீழே தான் உட்காந்து ஒர்க் பண்ணார். ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது எம்ஜிஆர் சாரோ சிவாஜியோ ஆர்டிஸ்ட்டுங்க யாரும் பேச மாட்டேன், பட் தூரத்தில் நின்று அட்மையர் பண்ணேன். லேட்டராக சிவாஜி பக்கத்தில் ஜாஸ்தியாக பேச ஆரம்பிச்சேன். ஓகே. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, சின்ன குழந்தைங்க மாதிரி பேசலாம். ஆக்சுவலாக நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. ஸோ தேர் இஸ் நோ ஒரு இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சார், இப்போ நீ எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் வரை ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ மேஜராக வந்து ஆர்ட் டைரக்டராக படத்துக்கு செட்டு போடார் அப்படின்றதுக்கு, பட் அதை தாண்டி வீடுகள், ஆடிட்டோரியம்ஸ், அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் உள்ளே இருந்திருப்பீங்கல்ல. சஜஷன் இப்போ சாந்தி தியேட்டர் கட்டும்போது தஞ்சாவூரில் நான் தான் இருந்தேன் பக்கத்தில். அது சஜஷன் தான். சஜஷன்
டிசைனராக நான் எதுவுமே அவ்வளோ பண்ணல. பட் இதில் வைசாக்கில் வந்து ஒரு மியூசியம் பண்ணேன் ஓகே. டிசைனராக. வாய்ப்பு எப்படி கிடைக்குதோ அது நான் சொல்ல வந்தேன்னா எதோ வேலையெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் நான். ஸோ எதுவுமே நம்ம சலிச்சிக்காத அந்த வேலை சின்சியராக பண்ணால் அதுவே எங்கேயோ உங்களை தூக்கி விட்டுடும். கண்டிப்பாக சார். அதே மாதிரி ஆர்ட் டிசைனில், ஆர்ட் டைரக்ஷனில் டீட்டெயிலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் நீங்கள் அர்ஜுன் அப்படிங்கிற படத்துக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணி ஒரு ப்ராப்பர் செட் போட்டிங்க. அண்ட் பொன்னியின் செல்வன் உங்களோட ஒர்க் இன்றைக்கும் அந்த எக்ஸ்ட்ராடினரி வந்து பேசப்பட்டு இருக்கு. ஸோ அந்த டீட்டெயிலிங்கான மெனக்கடல், அந்த ஆத்தென்டிசிட்டியை வந்து லைக் யூ ஹாவ் டு கிவ் இட் லைக் 100% இல்லை. ஸோ அந்த டீட்டெயிலிங்கான விஷயங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஹவு யூ ஒர்க் அந்த டீடைல்ஸ்? ஏன்னா இன்றைக்கே நான் கேட்குறது என்னென்னா, சார் வந்து ஒர்க் பண்ண எல்லா படத்துடைய ஸ்கெச்சஸையும் நீங்கள் இன்னும் வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், அது எப்படி இருக்குதோ தெரியல. அதான் இப்போ தான் பார்க்குறோம். அல்ல ஓகே. தி திங் இஸ், நீங்கள் 100% சொல்கிறீங்க, நான் வந்து 200% சொல்கிறேன். நம்ம 200% நினச்சாதான் நீங்கள் 100% வருவீங்க. இல்லை 200% நினச்சாதான் நீங்கள் வந்து 60% வருவீங்க. அவ்வளோதான் நான் பண்ணுறது. ஒன்று. ரெண்டாவது வந்து அப்சர்வேஷன் ஃபஸ்ட்லேருந்து சொல்லின்னு வரேன். அப்சர்வேஷன் வந்து தட்ஸ் த பெஸ்ட் ஸ்டடி. ஸோ சர்ச் இருக்கவும் எப்படி இருக்கும் சொல்லிட்டு இம்மீடியட்டாக கூகுளில் பார்க்குறது இல்லை. மூளையில் எவ்வளோ இருக்குதோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் நுவான்சஸ் எல்லாம் தெரியும். ஏதோ மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஹோலி வாட்டர் வைக்கிற இடத்துல, இல்லை ஒரு ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் எங்கே போவோம், அந்த இது ஃபார் தி கார்டன், அந்த சர்ச் இதுக்கு அது எப்படி இருக்கும், அந்த இடம் எப்படி நிற்கும், அது ஓகே. அந்த இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணணும் எங்கே போகிறனாலும். அதுதான் ஸ்டடியே. வேறு என்ன இருக்குது ஸ்டடி? இதுதான் ஸ்டடி. ஓகே. ஸோ ஒன்று அப்படி நோட்டீஸ் பண்ணி எங்கே வருமோ அது வந்து இமீடியட்டாக வராது. சர்ச்சை வந்து கேட்குறது வந்து இன்னொரு 50 படத்துக்கு அப்புறம் தான் கேட்பான். ஸோ அந்த படத்துக்கு வரும்போது யூ ஹாவ் டு pinpoint and put the tag. ஓகே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.